சத்குருவே சரணம். காக்காய் வலிப்பு நோய் தீர்க்க முடியுமா? நிறைய பேர் வீடுகளில் இந்த வலிப்பு இருக்குது. இந்த வலிப்பு என்பது பொதுவாக நம்ம பழங்காலத்தில் காக்காய் வலிப்பும்போம், பொதுவாக வலிப்பு. இந்த வலிப்பு நோய் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மூளையில் ஏற்படுகின்ற சில மாற்றங்கள், அதாவது மூளைக்கு ரத்தம் எடுத்து சொல்லக்கூடிய செரிபுரல் த்ரம்போசிஸ் அப்படிங்கிற ஒரு நரம்பில் ஏற்படுகின்ற ஒரு சிறு அடைப்பு, இதுதான் இந்த காக்காய் வலிப்பாக மாறுகிறது. இந்த வலிப்பு சின்ன குழந்தையிலேயே அவர்களுக்கு வரலாம், மத்தியபத்தில் வரலாம், 50 வயதில் கூட வரலாம். இதற்கு வயது வரம்பே கிடையாது. ஆனால் இளமையில் தான் அதிகமாக வருகின்றது. ஏனென்றால் அதிகமாக சிந்தனை, அதிகமான ஒரு பாதிப்பு, மூளையில் ஏற்படுகின்ற சில பாதிப்புகள், சில விஷயத்தால் அவங்க பாதிக்கப்படும் பொழுது அப்பொழுது இந்த வலிப்பு ஏற்படுகிறது. இந்த வலிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கே தெரியாது. அதுதான் ஒரு விஷயம். இப்போ ஒரு 2 வீலரில் போகிறாங்க, வலிப்பு வந்துருச்சுன்னா பெரிய ஆபத்து. கார் டிரைவிங் பண்ணுறாங்க, வலிப்பு வந்துருச்சு, பெரிய பிரச்சனை. சில பேர் தூக்கத்திலே வலிப்பு வரும், அது மிகப்பெரிய பிரச்சனை. இப்படி வலிப்பு வருபவர்களுக்கு ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவற்றை சரி செய்துவிட்டுத்தான் திருமணம் செய்யணும். நிறைய பெற்றோர்கள், சில டாக்டர்கள் கூட சொல்லுவாங்க, பரவாயில்ல செஞ்சு வைங்க, அது படிப்படியாக குணமாயிடணும். தயவு செய்து அதை செய்து விடாதீர்கள். அந்த காக்கா வலிப்பு என்பது கண்டிப்பாக மிகப்பெரிய ஆபத்தானது, சமயங்களில் உயிர் கூட போக்கக்கூடியது. அந்த வலிப்பு 5 நிமிடத்திற்கு மேல் இருந்தால் அந்த உடல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆன்மீக ரீதியில் பார்த்திங்கன்னா உடம்புல 72,000 நாடிகள் இருக்குது, அவைகள் அத்தனையும் பாதிக்கக்கூடியது இந்த வலிப்பு நோயினால். இது என்ன ஆகும், நாளடைவில் பெராலிஸ் அப்படின்னு பக்கவாதமாக மாறிவிடும். இவர்கள் 5 நிமிடத்திற்கு மேல் இந்த வலிப்பினால் பாதிக்கப்பட்டால் அவர்கள் தாம்பத்தியத்துக்கு லாய்க்கில்லை, அவர்களுடைய உடம்பு தாம்பத்தியத்துக்கு சரி வராது. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. முதல்ல இந்த வியாதியை முழுமையாக சரி செய்துவிட்டு அதன் பிறகு செய்ய வேண்டும். இந்த வலிப்பு எப்படி வரும் அப்படின்னாக்கா, இவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவர்களுடைய ஆரா என்கின்ற அந்த மனதினுடைய எண்ணங்கள் மேல் நோக்கி கிளம்பும். அப்பொழுது இவர்கள் ஒரு இடத்துல நிலை குத்தி பார்ப்பாங்க. அந்த பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அப்போது கை கால்கள் வெட்டி வெட்டி இழுக்கும். இப்படி இழுப்பதனால அவர்களோட வாயில் நுரை தள்ளும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் எந்த சூழ்நிலையில், உயரமான இடத்துல இருக்காங்களோ, இல்லை ரோட்டில் நடந்து போகிறாங்களோ, வீட்டில் உட்காந்துருக்காங்களோ, அப்படியே கீழே விழுந்து மிக மோசமான நிலைமையில் கை கால் இழுத்து கொண்டே இருக்கும். இப்படி இழுத்துட்டு இருக்கும்போது உயிருக்கு ஆபத்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் வராமல் பெற்றோர்கள் பார்த்துக்கணும். பெற்றோர்களோ சகோதரர்களோ சகோதரிகளோ அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க அந்த பிள்ளைகளுக்கு இந்த வலிப்பிலிருந்து முதல்ல சிறப்பாக விடுபடணும். அது இல்லாமல் அவர்களுக்கு திருமணம் ஏற்பாடு செய்திடாதீங்க. ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணுடைய வாழ்க்கை கெட்டு போகும், ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த ஆணுடைய வாழ்க்கை கெட்டு போகும். திருமண வாழ்க்கைக்கு வலிப்பு நோய் இருப்பவர்கள் உகந்ததல்ல. நிறையா மருத்துவர்கள் சொல்லுவாங்க, இல்லைங்க அது செய்ய அவங்க திருமணம் ஆக கொஞ்ச நாளில் அவங்க சரியாயிடுவாங்க. கண்டிப்பாக திருமண வாழ்க்கைக்கு இந்த வலிப்பு முழுவதுமாக குணமடைஞ்சிடும். சரி, இந்த வலிப்பு ஏற்படுகிறதுக்கு என்ன காரணம், அதை தெரிஞ்சுக்கணும்ல. மருத்துவத்தில் பல வகைகள் சொல்கிறாங்க, பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இதனால தான் ஏற்படுது, சூழ்நிலை, டென்ஷன். ஆனால் ஆன்மீகம் என்ன சொல்லுது, ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, கர்மா. இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் நம்மை சேரும். பெற்றவர்கள் பெற்ற கடன் பிள்ளைகளை சேருமடா. முன்னோர்கள் செய்த பாவங்கள் பிள்ளைகளுக்கு பல விஷயத்தில் பாதிக்கும். அதில் ஒன்று வலிப்பு. ஆக இவர்களுக்கு முதல்ல என்ன விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்தது நீங்களே உட்காந்து பாருங்கள். உங்கள் அப்பா எப்படி வாழ்ந்தாங்க, உங்கள் அப்பா கூட பிறந்து எத்தனை பேர், அதில் துர்மரணங்கள் இருக்கா, இளம் வயதில் இறந்து போனது, ஒன்று தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்தது, இல்லை விபத்தில் இறந்து போனது, இல்லை தற்கொலை செய்து கொண்டது, இப்படி இருக்கா, இல்லை தாத்தா கூட பிறந்தவர்களில் யாராவது இப்படி இளம் வயதில் இறந்தது, துர்மரணங்கள் இருக்கா. இவைகள் இந்த குழந்தையை பாதிக்கும். கண்டிப்பாக சாதாரணம் கிடையாது. இந்த கர்மாக்கள் தான் இதை துரத்துகிறது. இது ஆன்மீகம் ஜோதிடம் கண்டிப்பாக சொல்கிறது.
இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல கவனித்து நீங்கள் உட்காந்து குடும்பத்தோடு பேசுங்க. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அந்த அம்மா கூட பிறந்தது எத்தனை பேர், அப்பா கூட பிறந்தது எத்தனை பேர், அவங்க அப்பா அம்மா கூட பிறந்தது யாருமே துர்மரணம் இருக்கா, தற்கொலை செய்து கொண்டார்களா, ஏதாவது அகால மரணம் இருக்கா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சில தர்ப்பணங்கள் பரிகாரங்கள் எல்லாம் செய்து விட்டாச்சா? அப்படி செய்யலைன்னா அந்த ஒரு பாவம் ஒரு பிளாக் மார்க்காக இந்த குழந்தையை துரத்திக்கிட்டே இருக்கும், விடவே விடாது. அதற்கு முதல்ல காவேரி கரையில் ஏதோ ஒரு புனித தீர்த்தத்தில் அதுக்கு செய்ய வேண்டிய ஸ்தில தர்ப்பணம் மோட்ச தீபம் செஞ்சுடுங்க. செஞ்சதற்கு அப்புறம்தான் இந்த மருத்துவத்தையே ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த காக்கா வெளிப்பு 1 நிமிடத்தில் வரும், அப்புறம் 2 நிமிஷத்தில் வரும், இப்படியே 5 நிமிடத்துக்கு வரும். 5 நிமிடத்திற்கு மேலே போனால் குணப்படுத்துவது கஷ்டம். அதே மாதிரி திருமண வாழ்க்கைக்கு உகந்ததல்ல. அதே மாதிரி இந்த காக்காய் விழிப்பு வருகின்ற அதிகமாக வரும்போது இவங்க ஹோமா ஸ்டேஜுக்கு போய் மரணமும் ஏற்படும் அப்படின்னு மருத்துவமே சொல்லுது. இன்றைய இருக்கக்கூடிய நவீன மருத்துவமும் இதை சொல்கிறது. அதனால் இது நிறைய ஒரு காம்ப்ளிகேட்டான பிரச்சனை. இதை பெற்றோர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஐயா இதுக்கு நான் நிறைய பணம் செலவு பண்ணிட்டேன், எவ்வளோ மருத்துவம் பார்த்துட்டேன், எவ்வளோ ஜோசியரை பார்த்துட்டேன், எதுவுமே நடக்கலை அப்படின்னு நம்பிக்கை குறைவாக விட்டுறாதீங்க. அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, நம்பிக்கை உள்ளவர்களை போய் பார்த்து அதற்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கழிவதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை செய்யுங்க. நான் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் அற்புதமான ஒரு புனிதமான நதினா காவேரி தான். காவேரியில் மோட்ச தீபம் விட்டுட்டு அந்த குழந்தையும் குளிப்பாட்டி அந்த குழந்தைக்கு குளிக்க வச்சு புத்தாடை கொடுத்து அதற்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது ஆயுஷ்மான் பூஜைன்னு இருக்க யாக பூஜை அதை செய்து அந்த ஆன்மீக ரீதியில் அந்த குழந்தையினுடைய உடல் ஆத்மாவை சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் மிக விரைவாக அந்த பெண்ணோ பையனோ சரியாயிடுவாங்க. அதன் பிறகு திருமணம் செய்யுங்க. தயவுசெய்து அதற்கு முன்னால் திருமணம் செய்து நீங்களும் ஒரு பாவத்தை சம்பாரிச்சிக்காதீங்க. இதுபோல் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்வது மிகப்பெரிய பாவம். என்னை பொறுத்தவரை அந்த பாவத்தை செஞ்சிடாதீங்க. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை அப்படியே விட்டுறாதீங்க. அவர்களுக்கு என்ன செய்யணுமோ செய்து அது பரிபூர்ணமாக குணமாகி அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யுங்க. அப்படி திருமணமாகி நிறைய குழந்தை பாக்கியெல்லாம் பெற்று வளமோடு நல்ல வேலையில் இருக்கிறவங்க நிறையா பேர் உதாரணத்துக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தில் நல்ல வசதிகள் நல்ல டாக்டர்லாம் இருக்காங்க. அவர்களெல்லாம் போய் பாருங்கள். அதற்கு முன்னால் அந்த கர்மாவை எடுத்துருங்க. கர்மாவை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வலிப்பு நோய் தீர்ந்துடும். இந்த வலிப்பு நாளடைவில் என்னாகும், பெராலிஸ் வாதமாக மாறிடும். அதுக்கப்புறம் கை கால் தூக்கவே முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையாக விடுவார்கள். அதிக 5 நிமிடத்திற்கு மேல் இந்த வலிப்பு வந்தால் மரணம் வரும். அதனால் அந்த பிள்ளைகளை தயவு செய்து கைவிட்டுறாதீங்க, காப்பாற்றுங்க. நீங்கள் நிறையா செலவு பண்ணிட்டோன்னு சொல்லி மனம் உடைஞ்சிடாதீங்க. கடைசி முயற்சியாக நான் சொல்கின்ற வழியில் அதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் இந்த வலிப்பு நோயிலேருந்து வெளியில் நல்ல வேலைக்கு போய் நல்ல திருமணம் செய்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே சிறப்பாக வாழ்வதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.